ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா, நாம் இப்போ தேவுக்கு ஒரு நியூ எஃப்எஃப் பார்க்கலாம். எஃப்எஃபோட நேம் என்னென்னா தி பிளாக் மேஜிக். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு 4 பசங்க ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஒரு பெரிய பங்களா அது முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. இப்போது அதில் ஒரு பையன், அதாவது அந்த கேங்கு லீடர் மாதிரி, ஹெட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த பையன் அந்த பங்களாவோட மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணுறான். அது ரொம்ப பழைய கேட் மாதிரி இருக்குது. அது ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமாக சவுண்ட் கேட்குது. இப்போது டைம் ஒரு 12:30 இருக்கும் நைட். இப்போ 4 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க. அப்போ தான் அந்த பையனோட ஃப்ரெண்டு, மச்சான் வேணாண்டா, போயிடலாண்டா, வேறு வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு போடா, நான் வரேன், ஆனால் இங்கே வேணாண்டா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவன், பேசாமல் வா, இதை விட பெரிய இடம்லாம் நம்ம பார்த்தாச்சு, இப்போ இதுக்கு உனக்கு பயமா, பேசாமல் வா அப்படின்னு சொல்கிறான். அப்போது திடீர்னு ஒரு சவுண்ட், ஒரு மாதிரி ஏதோ ஒரு டேபிள் கீழே விழுந்து உடையிற மாதிரி அந்த சவுண்டு கேட்டு 4 பேரும் அவ்வளோ பயப்படுறாங்க. அங்கே அவ்வளோ இருட்டாக இருக்குது, எந்த லைட் இல்லை. அது ஒரு அபண்டன்ட் பிளேஸ், யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரி ஒரு இடம். ரொம்ப நாள் முன்னாடியே அந்த பில்டிங்கை விட்டுட்டாங்க, அந்த மாதிரி ஒரு இடம். இப்போது அந்த சவுண்ட் கேட்டு 4 பேரும் பயந்து ஒவ்வொரு மூலையில் போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் இன்னொரு பையன், மச்சான் போகணுமாடா, கண்டிப்பாக, ஜிம்மினா பேசாமல் இருக்கியா, இதுதான் செம்ம சான்ஸ், இங்கே நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும், வைப் பண்ணலாம் மச்சான் அப்படின்னு சொல்கிறான். அது டேங் தான் ஜிமின் கிட்ட தான் சொல்லிகிட்ருக்கான். ஜிமின், இவனெல்லாம் திருத்த முடியாதுடா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி முணங்கிட்டு டேங் பின்னாடியே போயிட்டுருக்கான். ஆளுக்கு 4 பேர் போயிருக்காங்கன்னு சொன்னேன்ல, டேங், ஜிமின், ஜேஹூ அப்புறம் சுகா, 4 பேரும் தான் போயிருக்காங்க. இவங்களுக்கு 4 பேர் கையிலையும் ஆளுக்கு ஒரு கேமரா வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு கோஸ்ட் ஹண்டிங் தான் நடந்துட்டுருக்கு. அதாவது டேங் ஒரு கோஸ்ட் ஹண்டர். இந்த மாதிரி அப்பண்டன்ட்டான பிளேஸ்க்கெலாம் போய் கோஸ்ட் இருக்கான்னு சொல்லி பார்க்குறது, அது அவனோட ஒர்க்காகவே அவன் எடுத்துட்டான். அவன் ஒரு சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஃபேமஸான பர்சன் டேங். அவனுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி தான் இந்த 4 பேரும் இந்த அப்பண்டன்ட்டான பிளேஸ்க்கும் வீடியோ எடுக்க வந்திருக்காங்க, பேய் இருக்கான்னு பார்க்க. இப்போது அப்படியே ஒவ்வொரு ரூமாக அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அது அவ்வளோ பெரிய பில்டிங். ஆக்சுவலாக அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. அது அவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குது. அப்படியே போக போக அவங்களுக்கு ஒரு மாதிரி பிளாக் கலர் ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியுது அங்கங்கே. அதெல்லாம் பார்த்து ஜிமின் பயந்து தெரிச்சிட்ருக்கான். அப்போது சடனாக ஜிமினோட ஷோல்டரில் யாரோ ஹேண்ட் வைக்கிற மாதிரி இருக்குது. ஜிமின் எடுத்தான் பாருங்க ஓட்டம், அந்த மாதிரி ஜிமின் மூந்தடிச்சு ஓடுறான். அப்போது டேங் தாண்டே பரதேசி, ஜிமினா நில்றா, பழைய பில்டிங்டா, எங்காச்சும் விழுந்து செத்து தொலைஞ்சிடாத நாயே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே ஓடிட்டுருக்கான். சுகாவும் ஜேஹோப்பும் தான் சிரிச்சிட்ருக்கானுங்க அங்கேயே விழுந்து. நாயே, பேய் வீடியோ எடுக்க வந்திருக்கோண்டா, ஏன்டா துன்பம் பண்ணுற
அப்படின்னு சொல்லி தியாங் புலம்பிகிட்ருக்கான். அப்போ தான் அப்படியே போயிட்டே இருக்காங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு. அப்போது ஒரு பெரிய சவுண்ட் ஒன்று கேட்குது. மறுபடியும் ஏதோ ஒன்று கீழே விழுந்து உடையிற மாதிரி. அப்போது டேங் அந்த சவுண்ட் எந்த பக்கம் வருதோ அது பக்கம் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கான். டே மச்சான், இங்கே ஏதோ இருக்குடா, எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறான். ஆமாண்டா, எனக்கும் ஃபீல் ஆகுது, ஆனால் என்னன்னு தெரில, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி தேங்க சொல்கிறான். அப்போ தான் ஜிமின் ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறானுங்க. இவன் ஒரு ஃபீல் ஆகுதுங்கிறான், அவன் ஒரு ஃபீல் ஆகுதுங்கிறான். என் ஃபீலிங்ஸை யாருமே நினச்சி பார்க்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே வரான். அப்போது ஜேஹோப்ட்டு ஜிமினோட ஷோல்டரில் கை போட்டு, விடு மச்சான், நமக்கு ஏதாச்சும் ஆனால் அவனுங்களே பார்த்துக்குவானுங்க அப்படின்னு சொல்லி ஜேஹோப் ஜிமின்ட்ட சொல்லிகிட்ருக்கான். டே நாயே, ஏன் நாயே தும்மம் பண்ணுற? நானே எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிகிட்ருக்கேன், நீ ஏதாச்சும் ஆனான்னு வேறு சொல்கிற. விடுங்கடா, என்னை வாழ விடுங்கடா. அது எப்படி மச்சான், எங்கள் கூட ஃப்ரெண்டாக இருந்துட்டு உன்னை நல்லா வாழ விட்டுருவோமா? வாய்ப்பே இல்லை, வா, இன்னைக்கு இந்த பேய் கையால் உனக்கு சாவு அப்படின்னு சொல்லி ஜேஹோ ஜிமின்ட்ட சொல்லி இழுத்துட்டு போகிறான். ஜிமின் அழுகாத குறையா மூஞ்சியை வச்சுட்டு வரான். இப்போது என்னால பேரும் ஒரு ரூமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. நிறையா சவுண்ட்ஸ் கேட்குது, யாரோ அழுகிற மாதிரி சவுண்ட்ஸ் கேட்குது, ஏதோ நிறைய திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்து உடையிற மாதிரி, மேலேருந்து ஏதோ விழுகிற மாதிரி எல்லாமே. அப்போது ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு பிளாக் கலரில் ஏதோ ஒரு உருவம் தெரியுது. டேங் அந்த உருவத்தை பார்த்துட்டு, டே அங்கே பாரு, ஏதோ தெரியுதுல்ல, அது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறான். ஜிமின் பார்த்துட்டு, டே மச்சான், பேய் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கேப்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேமராவில் கேப்சர் பண்ண சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் டேங் அந்த கலர் உருவத்தை பார்த்து பேசிகிட்டே கிட்ட போயிட்டுருக்கான். யார் நீங்கள்? ஹலோ, யார் நீங்கள்? உங்கள் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? உங்களை தான். எங்கே போகிறீங்க, நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். இப்போது சடனாக அந்த பிளாக் கலர் உருவம் எங்கேயும் மறைஞ்சு போயிடுச்சு. எங்கே போச்சுன்னு தெரியல மச்சான். டே பைத்தியமாடா நீ, இப்படியாடா பேயை பார்த்து பின்னாடி ஓடுவ, உன்னை பார்த்து அந்த பேய் திருச்சி ஓடிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் சிரிச்சிட்ருக்காங்க. இப்போது அப்படியே அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு பிளேஸாக போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு ஜேஹோப் கிட்ட ஏதோ ஒன்று காது கிட்ட இப்படி ஒரு மாதிரி ஊதுனா எப்படி சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி யாரோ காதில் ஊதுன மாதிரி இருக்குது. அவன் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுறான். டேய் ஜேஹோப், டேய் நில்றா, டே மச்சான், ஏதோ காதுக்கிட்ட வந்து ஊதுச்சுடா, என்னன்னு தெரிலடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோ ஒரு மாதிரி பயத்தில் நடுங்க ஸ்டார்ட் பண்ணுறான். சரி, அப்போது டேங் மறுபடியும் ஒரு உருவத்தை பார்க்குறான். இப்போது அந்த ஒரு ஃபர்ஸ்ட்டு பார்த்த உருவம் அதுவும் பக்கத்தில் இருக்குது. இப்போது 2 உருவமாக நிற்கிது ஒரு பில்டிங்கோட மேலே, அதாவது மாடி மேலே நிற்கிது. அதை டேங் பார்த்து கேமராவில் கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது சுகாதான் வந்து, டேங் எனக்கு ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். டேங் என்னாச்சு மச்சான்,
ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க? பேசாமல் காரில் போய் வெயிட் பண்ணுறியா? இல்லை வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன். இருந்தாலும் இங்கே எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறான். டேயாங் சரி வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்தில் இன்னொரு பில்டிங் இருக்குது, சின்ன பில்டிங். அங்கே போகிறாங்க. அப்படியே அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா ரூம் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அப்போ தான் நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்ககிட்ட பேசுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இங்கே ஏன் இருக்கீங்க? உங்கள் பேர் என்ன? நீங்கள் எப்படி இறந்தீங்க? இந்த மாதிரி என்னாச்சுங்கிறத எங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்சால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். கேட்குதா? எங்ககிட்ட பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் வருது. டே மச்சான் ஊன் வருதுடா. ஆமாண்டா, பேசு. நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கான். பட் எதுக்குமே ஆன்சர் இல்லை. அப்புறம்தான் டேயாங் சரி தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறான். சரி மச்சான், நான் தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். எனக்கு இதுக்கு மேலே இதில் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில. ஸோ நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். மற்றவங்க 3 பேருமே வேணாம், இது ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்த இடம், அதனால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுகாவும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பட் நான் தனியாக தான் போவேன், நீங்கள் 3 பேர் ஒரு சைடு போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு கார்கிட்ட வந்துடுங்க, நான் ஸ்ட்ரைட்டாக கார்கிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்லிவிட்டு அவன் பேசாட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிறான். அப்படியே இந்த சைடு ஜிமின், ஜேஹோப், சுகா 3 பேரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது ஃபர்ஸ்ட் இவங்க 3 பேர் பக்கம்தான் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் தெரியுது. பேயோட ஆக்டிவிட்டீஸ், ரொம்ப சவுண்டு வர்றது, அவங்க கிட்ட வர மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்குது. டேயாங் சைடு எந்த ஒரு இதுவும் இல்லை, அவ்வளோ அமைதியாக இருக்குது. அவனும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கான். இப்போ ஏன் சவுண்ட் அமைதியாக இருக்குது? சவுண்டு இல்லாமல் எங்கே போனீங்க? இவ்வளோ நேரம் இது ஏதோ தள்ளி விட்டு உடச்சிங்க. இப்போது நான் தனியாக தானே வரேன், இப்போ என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அவன் பேசாமல் போயிட்டு இருக்கான். இப்போது ஒரு ரூமாக வந்து அவன் செக் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கான். அப்போது ஒரு ரூமில் ஒரு மாதிரி அவனுக்கு ஸ்மெல் வருது. அது பேட் ஸ்மெல் மாதிரி இல்லை, ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வருது. இப்போ அந்த ரூம்குள்ளே தான் ரூமோட சென்டரில் நின்றுட்டு இருக்கான். இங்கே யாரோ இருக்கீங்கன்னு தெரியுது, யாருன்னு சொல்லுங்கள், ஏன் என் கண்ணு முன்னாடி வர மாட்டிங்களா? உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், என் கண்ணு முன்னாடி வர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அப்போது அந்த ரூம்குள்ளே ஒரு சின்ன ரூம் இருக்குது. அந்த ரூமோட கதவு வழியாக யாரோ எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. அப்பட்டியும் அதை பார்த்துடுறான். உங்களை தான் கூப்பிட்டேன், ஏன் என் முன்னாடி வர மாட்டிங்களா? ஏன் ஒளிஞ்சிருக்கீங்க? என் முன்னாடி வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ரூம் கிட்ட போயிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த டோர் டக்குன்னு சாத்துது. ஏன் என்னாச்சு? என்னை உள்ள விட மாட்டிங்களா என்ன?
நான் அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது உள்ளேருந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக அழுகிற சவுண்டு வருது. அப்போது டேயாங் வெளியே அந்த கதவு மேலே கை வச்சுட்டு, ஏன் அழுவுறீங்க, என்னாச்சு, ஏன் அழுவுறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், டோர் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். பட் அந்த அழுக சவுண்டு மட்டும் ஸ்டாப் ஆகவே இல்லை. அப்புறம் ஒரு வழியாக டேயாங் அந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான். பட் உள்ளே யாருமே இல்லை, வெறும் ரூம் மட்டும்தான் இருக்குது. அவன் ரூமில் எல்லா பக்கம் சர்ச் பண்ணுறான். பட் யாருமே இல்லை. அப்புறம் டேயாங் அங்கேருந்து அடுத்தடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அப்போது அவன் கூட யாரோ வர மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கு. இங்கே யாரோ என் கூட இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனால் என் முன்னாடி வர மாட்டீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் கூட வர மாட்டீங்க இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். சரி, நான் இப்போது லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக இருட்டுக்குள்ளே நிற்கிறேன், என்கிட்ட வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரூமோட சென்டரில் எல்லாத்தையும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டில் நிற்கிறான். கண்ணை மூடி நின்றுட்டு இருக்கான். அப்போது டேயாங் கிட்ட யாரோ வர மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவனும் அந்த யாரோ வராங்கன்னு தெரிஞ்சும் அதை ஃபீல் பண்ணிவிட்டு கண்ணை திறக்காமல் க்ளோஸ் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போது டேயாங் கிட்ட வந்து யாரோ அவனோட சீக்ஸை டச் பண்ணுற மாதிரி இருக்குது. டேயாங்க்கு அது ஃபீல் ஆகுது. பட் அவனால் எந்த ரியாக்ஷனும் கொடுக்க முடியல. அப்படியே கண்ணை மூடி நின்றுட்டுருக்கான். சடனாக டேயாங் பாய்ந்து நவுந்து நிற்கிறான். இப்போது ஃபாஸ்ட்டாக லைட்லாம் ஆன் பண்ணுறான். பட் அங்கே யாருமே இல்லை. டேயாங் இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போகிறான். அவன் டைரெக்டாக காருக்கு தான் போகிறான். அங்கே ஆல்ரெடி ஜிமின், சுகா, ஜேஹோப் 3 பேருமே இருக்காங்க. எப்படா வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். நாங்கள் எப்போ வந்துட்டோம் மச்சான், 2 பேய் மச்சான், துரத்தி அடிச்சதுடா, எப்படி தெரியுமா இருந்துச்சு. இனிமே பேய் வீடியோ எடுக்கிறேன்னு எங்காச்சும் என்னை கூப்பிட்ட நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மச்சான் அப்படின்னு சொல்லி ஜிமினும் ஜேஹோப்பும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. சரிடா கிளம்பலாங்க அப்படின்னு சொல்லி டேயாங் சொல்கிறான். அப்போ தான் சுகா, டேயாங் அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த பில்டிங் மேலே 2 பேய் நின்றுட்டு இருக்கு. இதுதான் டேயாங் எங்கள் பின்னாடியே வந்துச்சு. அப்போது என்கிட்ட வந்தது அப்படின்னு சொல்லி டேயாங் கேட்குறான். உன்கிட்ட என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறான். அப்போது அந்த வீட்டிலேருந்து பெரிய சவுண்ட் ஒன்று கேட்குது. அந்த சவுண்டை கேட்டு பயந்து இப்போ இங்கேருந்து போகலாம், எதாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க.